மக்கள் அப்ப ஜக்காத் கடமையா இல்லையா? மக்களின் சஹாபாக்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனால் நம்ம கொடுக்கிறோம் இந்த 2.5%, இந்த பொருட்கள்ல தான் ஜக்காத் கடமை, இந்த செல்வங்கள்ல தான் ஜக்காத் கடமை, இந்த மாதிரி பரிபூர்ணமான அந்த சட்டங்களை உள்ளடக்கிய ஜக்காத் என்பது முழுமையான சட்டங்களுடன் ஜக்காத் கடமையானது மதீனா நகரில ஹிஜ்ரி 2 ஷாபான் மாதத்தில் தான் கடமையானது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்க, இந்த ஜக்காத் 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 சொல்றீங்களே, இந்த ஜக்காத் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஜக்காத் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஜகாத் என்பதற்கு டிக்ஷனரியில என்ன மீனிங் போடுறாங்கன்னா 2 மீனிங் போடுறாங்க. ஒண்ணு வந்து தஹாரத், தூய்மை என்று மீனிங் போடுறாங்க. இன்னொரு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டா நமா, வளர்ச்சி என்ற மீனிங்க போடுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வணக்கத்திற்கு தூய்மை என்ற பொருள் அடங்கிய, வளர்ச்சி என்ற பொருள் அடங்கிய ஒரு வார்த்தையை பேரா வச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட விற்பனர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் இந்த ஜகாத்தை நிறைவேற்றிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் 2% கடமையாக்கி இருக்கான்ல, அந்த 2% ஜகாத் ஒருத்தர் நிறைவேற்றிட்டாருன்னு சொன்னா அவர் செல்வத்தில் உள்ள அழுக்குகள், கழிவுகள் எல்லாம் வெளியாகி விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னமாஹிய அவுஸா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க ஜகாத்தா கொடுக்குறீங்களே, அந்த ஜகாத்தாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணம் கழிவு, அழுக்குகள், உங்கள் செல்வத்தில் உள்ள அழுக்குகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில ஃபுகஹாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, நம்ம ஜகாத்தா கொடுக்கிறது நம்ம செல்வத்துடைய கழிவுகளை தான் என்ன பண்றோம், அகற்றுறோம். அந்த கழிவுகளை நம்ம நீக்கிட்டோம்னு சொன்னா மீதம் உள்ள 97% பணம், செல்வம் தூய்மை அடைந்து விடுகின்றது. அப்படி தூய்மை அடைவதன் காரணமாக தான் இந்த வணக்கத்திற்கு தஹாரத், தூய்மை என்ற ஒரு பொருள் உள்ள ஒரு பெயரை அல்லாஹ் தஆலா இந்த வணக்கத்திற்கு பெயரா வச்சிருக்கான். சரிங்க, அடுத்து இந்த ஜகாத் என்பதற்கு நமா, வளர்ச்சி என்ற மீனிங் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, அல்லாஹ் எதுக்காண்டி இந்த அர்த்தம் உள்ள ஒரு பெயரை இந்த வணக்கத்துக்கு வச்சா அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வமா ஆதைது மின் ஜகாத்தின், நீங்கள் ஜகாத்தாக கொடுக்கின்றீர்களே அந்த செல்வமாகின்றது, துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றினால் ஃபஉலாயிக ஹுமுல் முலஇபூன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த செல்வத்தை இரட்டிப்பாக திரும்ப தருகின்றார். நம்ம ஜகாத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதை இரட்டிப்பாக திரும்ப தருவதாக திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஜகாத்தா கொடுக்கும்போது செல்வம் நம்மளை விட்டு போகுது, கிடையாது. அல்லாஹ் தஆலா திருப்பி இரட்டிப்பாக தருவதாக திருக்குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய செல்வத்தை என்ன பண்றான்னு சொன்னா வளர்ச்சியை ஏற்படுத்துறார் திருப்பி கொடுத்து. இதன் காரணமாக இந்த வணக்கத்திற்கு ஜகாத் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக மார்க்க சட்ட விற்பனர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஜகாத் என்பதற்கு டிக்ஷனரியில இருக்கக்கூடிய அர்த்தங்கள். ஷரியத்துல ஜகாத்னா என்ன, ஷரியத்தில் இந்த ஜகாத் என்ற வார்த்தைக்கு என்ன வரைவிலக்கணம் கூறப்படுகின்றது? மார்க்க சட்ட கிதாபுகள் எழுதுவாங்க, ஜகாத் என்றால் குறிப்பிட்ட செல்வத்தில் இருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு குறிப்பிட்ட அளவு கொடுப்பது. ஜகாத் என்றால் குறிப்பிட்ட செல்வத்தில் இருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு குறிப்பிட்ட அளவு நம்ம கொடுக்கிறோம்ல, அதுதான் ஜகாத்னு சொல்லி மார்க்க சட்ட கிதாபுகள்ல சொல்றாங்க. அப்படின்னா என்ன விளக்குங்க? குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து, ஜகாத் என்பது எல்லா செல்வத்திலையும் கடமை இல்லைங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சில செல்வங்களை சொல்லி காட்டுற, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும், அந்த செல்வத்துல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜகாத் கடமை. அடுத்து குறிப்பிட்ட வகையினருக்கு, அந்த ஜகாத் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்க. ஜகாத் என்பதை நம்ம குறிப்பிட்ட வகையினர், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, ஒரு 8 பிரிவினரை சொல்லி காட்டுறான். அந்த 8 பிரிவினருக்கு தான் நம்ம ஜகாத்துடைய பொருளை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா செல்வத்தை நம்ம கொடுக்க முடியும். அப்ப அதான் குறிப்பிட்ட வகையினருக்கு குறிப்பிட்ட அளவு கொடுப்பது. 2.5% நம்ம சொல்றோம்ல, அதான் அந்த குறிப்பிட்ட அளவு. அப்ப குறிப்பிட்ட செல்வத்தில் இருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு குறிப்பிட்ட அளவு நம்ம கொடுக்கிறோமே, அதுதான் ஜகாத் என்று இந்த ஜகாத் என்ற வார்த்தைக்கு வளவளத்தை மார்க்க சட்ட விற்பனர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரிங்க, அதே மாதிரி இந்த ஜகாத் கொடுக்கறதுனால நம்ம செல்வங்கள் தூய்மை அடையுதுன்னு நம்ம சொன்னோம். செல்வம் மட்டுமா தூய்மை அடையுது? இவரு தானே தூய்மை அடைகிறாரு, இவருடைய உள்ளமும் தானே பரிசுத்தமாகுது.
அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஹுதுமின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே நாயகமே நீங்கள் அவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை வசூலியுங்கள், துதஹீருஹும், அப்படி வசூலிப்பதின் மூலமாக நபியே நாயகமே நீங்கள் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றார். ஒருத்தர் ஜகாத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவருடைய உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தன்மை நீங்குகின்றது. ஒருத்தர் ஏங்க ஜகாத்தை கொடுக்க மாட்டேங்காரு? அவருடைய உள்ளத்தில் அந்த பணத்தின் மீது பேராசை இருப்பதனால ஜகாத்தை கொடுக்க மாட்டாரு. அப்ப ஒருத்தர் ஜகாத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த உள்ளத்தின் மீது உள்ள அந்த பணத்தின் மீது உள்ள அந்த பேராசை நீங்குகின்றது, கஞ்சத்தனம் நீங்குகின்றது. இப்படி அவருடைய உள்ளம் சுத்தம் அடைவதின் காரணமாக ஜகாத் என்பதற்கு அந்த தூய்மை என்ற பொருளும் இருப்பதாக என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க. சரிங்க, ஜகாத் யார் மேல கடமை? ஜகாத் யார் மீது கடமை? ஜகாத் முஸ்லிம்கள் மீது தான் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஃபரலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவாயிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இந்த ஜகாத் யாரின் மீது கடமை? அல் ஹுர், சுதந்திரமானவர்கள் மீது தான் இந்த ஜகாத் கடமை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிமைகள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அடிமைகள் இருந்தாங்க. இப்ப அடிமைகள் மீது ஜகாத் கடமை இல்ல, சுதந்திரமானவர்கள் மீது தான் ஜகாத் கடமை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து மாலிகுன் நிசாப், நிசாபுடைய அளவு யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் மேலதாங்க ஜகாத் கடமை. நிசாபுடைய அளவுனா என்ன? ஒருவருக்கு ஒரு செல்வத்துல எந்த அளவு வந்தால் ஜகாத் கடமையாகுமோ அந்த அளவிற்கு தான் அரபில நிசாப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவருக்கு ஒரு செல்வத்துல எந்த அளவு வந்தால் ஜகாத் கடமையாகுமோ அந்த அளவுக்கு பேர் தான் நிசாப். அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மேல ஜகாத் கடமை இல்லை. அப்படி நிசாபுடைய அளவை அடைந்திருந்தால் தான் ஒரு பேருக்கு ஜகாத் கடமை என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு செல்வம் வந்துருச்சுங்க, வந்த உடனே கடமையாயிருமா? ஆகாது. அந்த செல்வம் வந்து ஒரு வருட காலம் அவரிடத்தில் இருந்தால்தான் ஜகாத் அவர் மீது கடமையாகும். இதற்கு என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் இஸ்தஃபாத மாலன், ஒருவர் ஒரு செல்வத்தை பெற்றுக் கொள்கின்றார், ஃபலா ஜகாத பிஹி, அந்த செல்வத்திலே அவருக்கு ஜகாத் கடமையாகாது, ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுலு, அந்த செல்வம் இவரிடத்தில் ஒரு வருட காலம் இருந்தாலே தவிர அந்த பொருளிலே அவருக்கு ஜகாத் கடமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப்ல பைஹக்கில பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உலமா பெருமக்கள், ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட விருப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு நிசாபுடைய அளவிற்கு ஜகாத் கடமையாகின்ற அளவிற்கு செல்வம் வந்துருச்சு, வந்த உடனே கடமை இல்ல, அது ஒரு வருட காலம் பூர்த்தியானால் தான் ஜகாத் கடமை என்பதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட விருப்பினர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரி, ஜகாத் எந்தெந்த செல்வத்துல கடமை? நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், எல்லா செல்வத்திலையும் ஜகாத் கடமை இல்ல, குறிப்பிட்ட சில செல்வங்கள்ல தான் ஜகாத் கடமைன்னு சொன்னோம். எந்தெந்த செல்வங்கள்ல ஜகாத் கடமைன்னு பார்க்கும் பொழுது கால்நடைகள்ல ஜகாத் கடமை. கால்நடைகள் சொல்லி சொல்லும் பொழுது ஒட்டகம், மாடு, ஆடு, ஆடு மாடு ஒட்டகம், இதுல ஜகாத் கடமையாகும். அடுத்து தானியங்கள்ல ஜகாத் கடமை. தானியங்கள்ல உணவாக உட்கொள்கின்ற தானியங்கள், உணவாக உட்கொள்கின்ற தானியங்கள் சொல்லி சொல்லும் பொழுது கோதுமை, பார்லி, அரிசி, இதுல ஜகாத் கடமையாகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜகாத் கடமையாகும். பழங்கள் சொல்லி சொல்லும் பொழுது பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, இதுல ஜகாத் கடமையாகும். அடுத்து உலோகங்கள்ல ஜகாத் கடமையாகும். உலோகங்கள் சொல்லி சொல்லும் பொழுது தங்கம், வெள்ளி, இதுதான் பெரும்பாலும் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுல ஜகாத் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன கடமையாகும். இந்த தங்கம் வெள்ளியை கியாஸாக வைத்து கேஷ்லயும் கரன்சிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜகாத் கடமையாகும் என்று உலமா பெருமக்கள் சொல்றாங்க. அடுத்து வியாபார பொருட்களிலும் ஜகாத் கடமை. இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த செல்வங்கள்ல மட்டும்தான் ஜகாத் கடமை, இது அல்லாத மற்ற செல்வத்துல ஜகாத் கடமையே கிடையாது. என்னென்ன செல்வங்கள்? கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம். அடுத்து உணவாக உட்கொள்கின்ற தானியங்கள் அப்படின்னு சொல்லும் போது கோதுமை, பார்லி, அரிசி. அடுத்து பழங்கள், பழங்கள் சொல்லி சொல்லும் பொழுது பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை. அடுத்து உலோகங்கள், உலோகங்கள் சொல்லி சொல்லும் போது தங்கம், வெள்ளி, அதோட சேர்ந்து காசம். அடுத்து வியாபார பொருட்கள், இதுல மட்டும்தான் ஜகாத் கடமையை தவிர்த்து வேற எந்த பொருளிலும் ஜகாத் கடமையாக. சரிங்க, ஒருத்தர்கிட்ட மாணிக்க கற்கள் இருக்கு,
மரகத கற்கள் இருக்கு, வைரங்கள் இருக்கு, நிறைய வைரம் வச்சிருக்காரு, நிறைய வைடூரியங்கள் வச்சிருக்காரு, நிறைய முத்துக்கள் வச்சிருக்காரு, பவளங்கள் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஜக்காத் கடமையா? கடமை இல்ல. ஏன் கடமை இல்ல? ஷரியத் அதெல்லாம் கடமை என்று சொல்லவில்லை, அதனால கடமை இல்ல. சரிங்க, ஒருத்தர் 10 வீடு வச்சிருக்காரு, அந்த 10 வீடுக்கும் அவர் கணக்கு போட்டு ஜக்காத் கொடுக்கணுமா? கடமை இல்ல. ஏன் கடமை இல்ல? ஷரியத் அதெல்லாம் கடமை என்று சொல்லவில்லை, அதனால கடமை இல்ல. சரிங்க, ஒருத்தர் தோப்பு வச்சிருக்காரு, நிறைய மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் ஜக்காத் கடமையா? அதெல்லாம் ஜக்காத் கடமை இல்ல. ஏன் ஜக்காத் கடமை இல்ல? அதிலெல்லாம் ஷரியத் ஜக்காத் கடமை என்று சொல்லவில்லை, அதனால ஜக்காத் கடமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரிங்க, தங்கம், வெள்ளி, கேஷ் இதுதான் இப்ப எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கும். இப்ப அதுல எந்த அளவு வந்தால் நிசாபம் சொன்னமே, நிசாப் என்றால் எந்த அளவு வந்தால் ஜக்காத் கடமையோ அந்த அளவிற்கு நிசாப்னு சொல்லுவாங்க. தங்கத்துடைய நிசாப் என்ன, தங்கத்துல எந்த அளவு வந்தால் ஜக்காத் கடமை என்று பார்க்கும் பொழுது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லைஸ அலைக ஷையும் ஃபி தஹபி ஹத்தா யகூன லக 20 தீனாரன். 20 தீனார் இருந்தால்தான் தங்கத்துல ஜக்காத் கடமைங்க. 20 தீனாருக்கும் குறைவா ஒருத்தர் கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மேல ஜக்காத் கடமை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதுல, பைஹகில எல்லாம் பதிவாயிருக்கு. சரிங்க, 20 தீனார் நம்ம ஊர் கணக்குப்படி எவ்வளோ, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்று கேள்வி வரும் பொழுது, ஒரு தீனார் என்பது 4.25 கிராமுங்க. 4.25 கிராம். அப்ப 20 தீனார் சொன்னா 85 கிராம் வந்தால் ஒருவர் மீது ஜக்காத் கடமை. அதுக்கும் குறைவா ஒருத்தர் கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஜக்காத் கடமை இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சில உலமாக்கள் துல்லியமாக, மிக துல்லியமாக கணக்கிட்டு 87.5 கிராம் வந்தாதான் ஜக்காத் கடமைன்னு சொல்றாங்க. நம்ம பேணுதல் என்ற அடிப்படையில 85 கிராம் வந்தாலே ஜக்காத் கடமை என்பதை நம்ம புரிஞ்சுப்போம். 85 கிராம் வந்தா ஒருத்தர் மேல ஜக்காத் கடமை. சரி, 85 கிராம் வந்த உடனே ஒருத்தர் மேல கடமை ஆயிருமா? ஆகாது. அந்த 85 கிராம் அவரிடத்தில் 1 வருடம் பூர்த்தியானால் தான். முன்னாடி நம்ம சொன்னமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஒரு வருடத்தில் ஒரு செல்வம் வருகின்றது, அவரிடத்தில் அந்த செல்வம் 1 வருடத்தில் தங்கினால் தான் அவர் மீது ஜக்காத் கடமையாகும். இப்ப 1 வருஷம் அப்படின்ற அந்த இதை நம்ம எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரி, அடுத்து வெள்ளியில எவ்வளவு வந்தாங்க ஜக்காத் கடமை? வெள்ளியோட நிசாப் என்ன? வெள்ளியில எவ்வளவு அளவு வந்தால் ஜக்காத் கடமை என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா கானத் லக மிஅதா திர்ஹமின் வஹால அலைஹல் ஹவுல் ஃபபீஹா 5 தராஹிம். 200 திர்ஹம் வந்தால் உங்கள் மேல ஜக்காத் கடமைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெள்ளியில 200 திர்ஹங்கள் உங்களிடத்தில் வந்தால் அது 1 வருடம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்கள் மேல் ஜக்காத் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதுல 1573வது ஹதீஸாக பதிவாயிருக்கின்றது. சரி, 200 திர்ஹம்னா நம்ம ஊர் கணக்குப்படி எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 600 கிராம். 600 கிராம் 600 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒருவர் மீது ஜக்காத் கடமை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 85 கிராம் இருந்தா ஜக்காத் கடமை, வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 600 கிராம் இருந்தால் ஜக்காத் கடமை என்று ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட விற்பனர்கள் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஒரு சில உலமாக்கள் ரொம்ப துல்லியமா ஆய்வு செஞ்சு, ரொம்ப துல்லியமா கணிச்சு 612 கிராம் வந்தால்தான் ஜக்காத் கடமைன்னு சொல்லுவாங்க. நம்ம பேணிக்கை என்ற அடிப்படையில 600 கிராம் வந்தாலே ஜக்காத் கடமை என்பதை நம்ம புரிஞ்சுப்போம். சரிங்க, இந்த நகைகள் சொல்லி சொல்லும் பொழுது அணிகின்ற நகைகள், பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜுவல்ஸ் அணிவாங்கல்ல, அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமையான்னு பார்க்கும் பொழுது அதுல ஷாஃபிக்கும் ஹனஃபிக்கும் கருத்து வேறுபாடு இருக்குங்க. ஏன் இந்த கருத்து வேறுபாடு? ஹதீஸ்கள் தாங்க. ஹதீஸ்கள் 2 விதமா வந்திருக்கு. இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரம் எடுக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்னன்னு சொல்லி கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 பெண்மணிகள் வருவார்கள். அந்த 2 பெண்மணிகளுடைய கைகளிலும் தங்கத்தாலான காப்பு இருக்கும். தங்கத்தாலான காப்பு இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகளை பார்த்து கேட்பாங்க, நீங்க இதுக்கான ஜகாத்தை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த பெண்மணிகள் சொல்லுவார்கள், இல்லை நாயகமே, இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளை பார்த்து கேட்பார்களா,
அதுஹிப்பானி அய்யுஸப்பிரகும் அல்லாஹ் யௌமல் கியாமத்தி அகாவிர மின்னார். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நெருப்பாலான காப்பு அல்லாஹ் அணிவிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? தங்கத்தாலான காப்பா நீங்க அணிஞ்சிருக்கீங்க, இதுக்கான ஜகாத்தை நீங்க கொடுக்கல. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்கள் கைகளிலே நெருப்பாலான காப்பை அணிவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகளை பார்த்து கேட்பார்கள். இந்த ஹதீஸ ஆதாரமா வச்சுதான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாருங்க, ரசூலுல்லாஹ் பாருங்க அவங்க கையில அணிஞ்சிருந்தாங்கல்ல, ஜகாத்தை நிறைவேற்றிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல, இல்லன்னு சொன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நாளைக்கு மறுமையில உங்களுக்கு நெருப்பாலான காப்ப வேணுமான்னு கேட்டாங்கல்ல. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சு ஹனபியாக்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமை என்று தீர்ப்பளிக்கின்றார்கள். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஹதீஸும் வருது. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல, தாருகுத்னில, பைஹகில எல்லாம் பதிவாயிருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கிட்ட வராங்க. வரும் பொழுது ஆயிஷா நாயுடைய கையில வெள்ளியால் ஆன மோதிரம் இருந்துச்சு. அது ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க சொன்னா வெள்ளியால ஆன மோதிரங்களை அணிஞ்சிருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மாஹாத யா ஆயிஷா, ஆயிஷாவே என்ன கையில புதுசா இருக்கு, என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸனஅத்துஹுன்ன அத்தஸய்யருலக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாயகமே உங்களுக்காக நான் என்னை அலங்கரித்துக் கொண்டேன் நாயகமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்றாங்க. கணவருக்காண்டி நான் அலங்கரிச்சுக்கிட்டேன், உங்களுக்காண்டி நான் அலங்கரிச்சுக்கிட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பதில் கொடுக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எனக்காண்டி அலங்கரிச்சுக்கிட்டலாம் இருக்கட்டும், அத்தீன ஜகாத்தஹுன்ன, அந்த வெள்ளி மோதிரங்களுக்கான ஜகாத்தை நீங்க கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, லா, இல்லை நாயகமே என்று சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹஸ்புகி மினன்னார், நீங்க நரகம் போறதுக்கு இது ஒண்ணு போதுமே, நீங்க நரகம் போறதுக்கு இது ஒண்ணு போதுமே. இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வலியுறுத்துறாங்க? அணிகின்ற நகைகளுக்கும் ஜகாத் கடமை என்பதை வலியுறுத்துகின்றார்கள் என்று அபூதாவுதுல, தாருகுத்னில, பைஹகில வரக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஹனபியாக்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அணிகின்ற நகைகளுக்கும் ஜகாத் கடமைன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, ஷாஃபியாக்கள் அணிகிற நகைகளுக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே, அது எந்த ஹதீஸின் அடிப்படையில, அது எந்த ஹதீஸ்களின் அடிப்படையில சொல்லி பார்க்கும் பொழுது அதெல்லாம் பைஹகில வரக்கூடிய ஹதீஸ்களின் அடிப்படையில. பைஹகில ஒரு ஹதீஸ் வருது, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் என்ற ஒரு சஹாபி, மிகப்பெரிய சஹாபி, அந்த சஹாபி இடத்துல ஒரு கேள்வி வைக்கப்படுகின்றது, அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமையா? சஹாபிய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், அந்த தோழர்கள்ல மிக முக்கியமான தோழர்கள் இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்றவங்க. அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பப்படுது, அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமையா? அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா, இல்ல, அணிகிற நகைகளுக்கு ஜகாத் கடமை இல்ல. அடுத்து கேள்வி எழுப்பினவர் அடுத்து கேட்கிறாரு, சரிங்க, ஒருத்தர் கிட்ட 1000 தீனார் இருக்கு, 1000 தங்க காசு இருக்கு, 1000 தங்க காசு இருந்தாலும் அந்த 1000 தங்க காசு என்ன பண்றாங்க? அணியிறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் கிட்ட தங்கம் இருந்தாலும் அவர் மீது கடமை இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதை விட அதிகமா இருந்தா கூட கடமை இல்லைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுடைய அந்த பொன்னான தீர்ப்பை கொண்டுதான் பைஹகில பதிவாக இருக்கின்ற இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுதான் ஷாஃபி மதுஹப்ல ஷாஃபியாக்கள் அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, அபூபக்கர் நாயகம் இருக்காங்கல்ல, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய மகள்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தங்கத்துல அணிகலன்களை அணிவித்திருந்தாங்க. அந்த அணிகலன்களுக்கு எல்லாம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்ற செய்தி பைஹகில பதிவாயிருக்கின்றது. அதே மாதிரி முஅத்தா மாலிக்ல, மாலிக் இமாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மதீனாவுடைய இமாம்னு சொல்லி சொல்லுவாங்க. மாலிக் இமாம் முஅத்தா என்ற ஒரு கிதாப், மிக அற்புதமான ஹதீஸ் நூல். அந்த ஹதீஸ் நூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ பதிவு செஞ்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதர மகளுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா
தங்கத்தாலான நகைகளை அணிவிச்சிருந்தாங்க. அந்த நகைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார், மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை. இந்த செய்திகளை மேற்கோள் காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷாஃபியாக்கள் தங்க நகைகள்ல ஜகாத் கடமை இல்லைன்னு பண்றாங்கன்னு சொன்னா தீர்ப்பளிக்கிறாங்க. அப்ப ஷாஃபியா இருக்கட்டும் ஹனஃபியா இருக்கட்டும், ரெண்டு மதுஹப் இமாம்களுமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மார்க்க தீர்ப்பை சொல்றாங்கன்றதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்ப ஒருத்தர் ஹராமான முறையில ஒரு நகை அணிஞ்சிருக்காரு. இப்ப ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சங்கிலி செயின் எல்லாம் போடுவாங்க சில பேர், அதெல்லாம் ஹராம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்கத்தாலான காப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா போடுவாங்க, ஆண்கள் போடுவாங்க. பெண்களுக்கு ஹலாலு, ஆண்களுக்கு அது ஹராம். எப்படி ஹராம்னு நம்ம சொல்றோம்? ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹுரிம லிபாசுல் ஹரீர், பட்டாடை ஹராமாக்கப்பட்டுள்ளது. வஸஹப், தங்கம் ஹராமாக்கப்பட்டுள்ளது. அலா துகூரி உம்மத்தி, என் உம்மத்தில் உள்ள ஆண்களுக்கு பட்டாடையும் தங்கமும் ஹராமாக்கப்பட்டுள்ளது. வஹில்ல லீனாதிஹிம், பெண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப்ல, நசாயில, முஸ்னத் அஹ்மத் என்ற நூல்கள் எல்லாம் பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது, தங்க ஜுவல்ஸ் அணியக்கூடாதுன்னு நம்ம மார்க்க சட்டம் சொல்றோம். இப்ப ஒருத்தர் ஒரு ஆண் என்ன பண்றாருன்னு சொன்னா சங்கிலிய போட்டுக்கிறாரு, தங்க சங்கிலி, அதே மாதிரி காப்பு போட்டுக்கிறாரு, தங்க காப்பு. இதுலலாம் ஜகாத் கொடுக்கணுமா? கட்டாயம் கொடுக்கணும். இதெல்லாம் ஜகாத் கொடுக்கணுமா? ஜகாத் கணக்கெடுக்கும் போது இதெல்லாம் சேர்க்கணுமா? கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று என்ன பண்றாங்க சொன்னா மார்க்க சட்ட விருப்பனர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். சரி, அதே மாதிரி வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தங்க தட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்றது இல்ல, சில பணக்கார வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி தங்க தட்டு, வெள்ளி தட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட ஜகாத் நம்ம கொடுக்கும்போது கணக்கெடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா கணக்கெடுக்க வேண்டும். அதிலும் ஜகாத் கடமை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, அப்ப தங்கம், வெள்ளி இது தொடர்பான சட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கேஷ். கேஷ்ல எவ்வளவு இருந்தா ஜகாத் கடமை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வெள்ளியுடைய நிசாபை மார்க்க சட்ட விருப்பனர்கள் சொல்றாங்க. வெள்ளிக்கு நம்ம என்ன நிசாப சொன்னோமோ அந்த நிசாப் அளவிற்கு ஒரு இடத்துல கேஷ், கரன்சி, மணி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மீது ஜகாத் கடமை என்று என்ன பண்றாங்கன்னா மார்க்க சட்ட விருப்பனர்கள் சொல்றாங்க. வெள்ளிக்கு நம்ம என்ன அளவு சொன்னோம்? 600 கிராம் இருந்தா வெள்ளியில ஜகாத் கடமையாயிரும் நம்ம சொன்னோம். அதே அளவுதான் கேஷுக்கும், கரன்சிக்கும். ஒருத்தருக்கு 600 கிராம் அளவுக்கு காசு இருக்கு. 600 கிராம் அளவுக்குன்னா காசு எவ்வளவு? இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம செக் பண்ணும் போது 295 ரூபான்னு வந்துச்சு. அது கூடும் குறையும். சில நேரங்கள்ல 300 ரூபாய்க்கு மேல போகுது ஒரு கிராம் வெள்ளி. ஒரு சில நேரங்கள்ல 290 ரூபாய், 295 ரூபான்னு வருது. நம்ம குத்து மதிப்பா ஒரு 300 ரூபான்னு வைங்களேன். ஒரு கிராம் வெள்ளி 300 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னா 600 கிராம் வெள்ளியுடைய ரேட்டு வந்து 1,80,000 ரூபாய் வருது. எவ்வளவு வருது? 1,80,000 ரூபாய் வருது. ஒரு இடத்துல 1,80,000 ரூபாய் காசு, மணி வந்துருச்சுன்னு சொன்னா அது ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதுல ஜகாத் கடமையாகிவிடும். ஒருத்தருக்கு 1,80,000 ரூபாய் மணி வந்துருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு. அது ஒரு வருட காலம் இவரிடத்தில் தங்கிருச்சுன்னு சொன்னா அவர் மேல ஜகாத் கடமை என்பதை நம்ம புரிஞ்சுப்போம். இதே வெள்ளியுடைய நிசாபு தான் வியாபார பொருட்களுக்கும். வியாபார பொருட்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து இருந்து என்ன பண்ணுங்க, சதகாக்களை, ஜகாத்களை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம வியாபார பொருட்கள்ல ஜகாத் கடமைன்றதை இந்த வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அப்ப வியாபார பொருட்கள்ல என்ன அளவு, எவ்வளவு அளவு தான் ஜகாத் கடமைன்னு பார்க்கும்போது அதுக்கும் வெள்ளியுடைய அளவையே உலமா பெருமக்கள் சொல்றாங்க. ஒருத்தருக்கு 1,80,000 ரூபாய் அளவுக்கு சரக்கு இருக்குங்க கடையில, வியாபார பொருட்கள் இருக்கு. அந்த அளவு சரக்கு ஒரு வருட காலம் அவரிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அதிலும் அவர் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, இப்ப இந்த வியாபார பொருட்கள் சொல்லி சொல்லும் பொழுது இவர் என்ன ரேட்டுக்கு விற்கிறாரோ அந்த ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ண தேவையில்லை. இவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாரோ அந்த ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணாலே போதுமானது.
ஏன்னு சொன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லாபம் வைக்கிறான் தானே. இஸ்லாத்துல வந்து இவ்வளவுதான் லாபம் வைக்கணும், இவ்வளவு இதுலதான் விற்கணும் அப்படிலாம் எந்த வரையறையும் கிடையாதுங்க. 10 ரூபாய் பொருளை ஒரு 15 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாரோ அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமே தவிர இவர் என்ன ரேட்டுக்கு விற்கிறாரோ அதை நம்ம அளவுகளாக வைத்து கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரி, அடுத்து இந்த ஒரு வருஷம் சொல்றீங்களா ஹஜரத், ஒரு வருஷம் வந்தாதான் ஜக்காத்து கடமைன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இந்த ஒரு வருடம் என்பது ஜனவரி பிப்ரவரி மாசத்தை நம்ம சொல்லலைங்க. நம்ம ஹிஜ்ரி கேலண்டர் அடிப்படையில சொல்றோம். ஹிஜ்ரி கேலண்டருக்கும் நம்மளுடைய அந்த இங்கிலீஷ் கேலண்டருக்கும் மத்தியில 11 நாள் வித்தியாசம் வருங்க. 11 நாள் வித்தியாசம் வரும். அப்படின்னா என்ன விளக்கம்னா 11 நாளுக்கு முன்னாடியே ஹிஜ்ரி கேலண்டரின் படி ஒருவர் மீது ஜக்காத் கடமையாயிரும். ஒருத்தருக்கு முஹர்ரம் மாசத்துல ஒரு செல்வம் வந்திருக்கு, தங்கமோ வெள்ளியோ பணமோ ஒரு செல்வம் வந்திருக்கு. அது ஒரு வருட காலம் அடுத்த முஹர்ரம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் மேல ஜக்காத் கொடுப்பது கடமையாயிரும். இப்ப இவர் முஹர்ரம் மாசம் இந்த ஹிஜ்ரி கேலண்டரின் படி கணக்கு எடுக்காம இவர் வந்து இங்கிலீஷ் கேலண்டர் படி கணக்கு எடுத்திருந்தாருன்னு சொன்னா 11 நாள் தள்ளி போய் தான் இவர் மேல கடமையாகும். 11 நாள் தள்ளி போய் தான் கடமையாகிற மாதிரி கணக்கு வரும். ஆனா உலமா பெருமக்கள் என்ன சொல்றாங்க, புகஹாக்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹிஜ்ரி கேலண்டரின் படி தான் என்ன பண்ணணும், அந்த ஒரு வருடத்தை நாம் கணக்கிட வேண்டும். ஒருத்தர் ஆங்கில கேலண்டர் படி கணக்கிட்டாருன்னு சொன்னா தன்னுடைய ஜக்காத்தை 11 நாட்கள் தள்ளி கொடுக்கின்ற ஒரு குற்றத்துக்கு என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஆளாகுவார். ஏன்னா ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடமையான உடனே கொடுத்துருந்துங்க. இன்னைக்கு கடமையாகுதா உடனே கொடுத்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படிங்க இன்னைக்குதான் கடமையாகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க ஜகாத்துன்னு ஒரு டைரி போடணும், ஜகாத்துக்குன்னு ஒரு நோட்டு போடணும், போட்டு எழுதணும். தங்கத்துல நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, வெள்ளியில எவ்வளவு அளவு இருக்கு, நம்மளுக்கு வந்து அந்த நிசாபுடைய அளவு வந்துருச்சா, அந்த பணத்துடைய அளவு வந்துருச்சா, வியாபார பொருட்கள் அந்த நிசாப் வந்துருச்சான்னு சொல்லி பார்த்து கரெக்டா இந்த தேதியில வந்துச்சு நம்ம கணக்கு எடுத்து வைக்கணும். அப்பதான் அடுத்த வருஷம் கரெக்டா அந்த தேதி ஆனால் நம் மீது ஜகாத் கடமையாகி விட்டது என்பதை அவரால் என்ன பண்ண முடியும் சொன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க, இப்போ ஒரு வருஷம் நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஜகாத் வந்து ஒவ்வொரு மாதத்துல கடமையாகலாம், ஒவ்வொரு டேட்ல கடமையாகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த செல்வம் என்பது ஒவ்வொரு நாள்ல வந்திருக்கும், ஒவ்வொரு மாதத்துல வந்திருக்கும். ஒருத்தருக்கு முஹர்ரம் மாசத்துல 85 கிராம் வந்திருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாபான் மாசத்துல அந்த செல்வம் வந்திருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ரபீல் அவ்வல் மாசத்துல அந்த செல்வம் வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு நாளில அந்த செல்வம் கிடைத்திருக்கும். அந்த நாளில் இருந்து ஒரு வருட காலம் பூர்த்தியாகி விட்டது என்றால் அவர் மீது ஜகாத் கடமைன்னு நம்ம சொன்னோம். சரிங்க, அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த ரமலான் மாசத்துல எல்லாரும் ஜகாத் நிறைவேற்றுறாங்க? எல்லாருக்கும் வந்து ரமலான் மாசத்துலயே அந்த செல்வம் கிடைச்சது, எல்லாருக்கும் அந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனது வந்து ரமலான் மாசத்துலயா என்று கேட்டால் கிடையாது. ரமலானில் நிறைவேற்றுவதுடைய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, ரமலானில் நாம் ஒரு அமலை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த அமலுக்கு ஒன்றுக்கு 10 மடங்காக, ஒன்றுக்கு 70 மடங்காக, ஒன்றுக்கு 700 மடங்காக கூலிகளை வாரி தருகின்றார் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து நாம் ஜகாத்தை கொடுக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரிங்க, இந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. இந்த ரமலான முன்கூட்டி தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த ரமலானுக்காக பிற்படுத்துதல் என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருங்க. அப்படின்னா என்ன விளக்கம்? இப்ப ரமலானுக்கு முன்னாடி மாசம் ஷாபான் மாசம், அதுக்கு முன்னாடி மாசம் ரஜப் மாசம். இப்ப ஒருத்தருக்கு ஷாபான்லயோ ரஜப்லயோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செல்வம் கிடைச்சிருக்கு. அந்த செல்வம் ஒரு வருடம் அடுத்த ஷாபான் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் மேல கடமையாயிரும். இப்போ ஒருத்தர் நினைக்கிறாரு ஷாபான்ல கடமையாயிருச்சு, ரமலான்ல கொடுத்தா 1க்கு 10 நன்மை, ரமலான்ல கொடுத்தா 1க்கு 70 நன்மை, ரமலான்ல கொடுத்தா 1க்கு 700 நன்மைன்னு சொல்லி ஷாபானில் கடமையான அந்த ஜகாத்தை ரமலான் மாதத்திற்காக பிற்படுத்தலாமான்னு சொல்லி கேட்டா பிற்படுத்த கூடாது. ஏன்? ஜகாத்தை பிற்படுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கு. பிற்படுத்த கூடாது, கடமையான உடனே கொடுக்கணும். அப்ப ரமலானை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ரமலானிற்காக ஜகாத்தை பிற்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கு, மக்ரூஹ் என்ற கிதாபுகள் எழுதுறாங்க என்பதையும் நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்க, ஒருத்தர் ரமலானுக்காண்டி முற்படுத்தலாமா? இப்ப
இப்ப துல்ஹஜ் மாசத்துலதான் ஒருத்தருக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆக போகுது. துல்ஹஜ் மாசத்துல ஒருத்தருக்கு செல்வம் கிடைச்சிருக்கு, அடுத்த துல்ஹஜ் வந்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மேல ஜக்காத் கடமையாயிரும். இப்ப துல்ஹஜ் என்பது ரமலானுக்கு அடுத்துதான் இருக்கு. இப்ப ஒருத்தர் துல்ஹஜ் மாசத்துல கடமையாக போற அந்த செல்வத்திற்கு ரமலான்லயே முன்கூட்டியே 2 மாதத்துக்கு முன்னாடியே ஜக்காத் நிறைவேற்றலாமான்னு சொல்லி கேட்டா, ஜக்காத்தை முற்படுத்தி கொடுப்பது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் என்ன? ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஜக்காத்தை நான் முற்படுத்தி கொடுக்கட்டுமான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஹஸ லஹு ஃபீ தாலிக, அவர்களுக்கு ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்க அனுமதி வழங்கினார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவா இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சு மார்க்க சட்ட விற்பனர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜகாத்தை நாம் கடமை அந்த ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னாலேயே 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே முற்படுத்தி கொடுப்பது கூடும் என்ற சட்டத்தை என்ன பண்றாங்கன்னா மார்க்க சட்ட விற்பனர்கள் சொல்றாங்க. அப்ப ரமலான் மாதத்தில் எல்லாரும் கொடுக்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், அதுல மகிழ்ச்சி தான். அல்லாஹ் தஆலா 1க்கு 10 என்ன பண்ணுவான், நன்மையை கொடுப்பான். 1க்கு 70 நன்மையை கொடுப்பான், 1க்கு 700 நன்மையை கொடுப்பான், மாற்று கருத்து இல்ல. ஆனால் ரமலானிற்காக முற்படுத்தி ஜகாத்தை கொடுக்கலாம், ரமலானிற்காக பிற்படுத்த கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சில சட்டங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வர ஆசைப்படுகின்றேன். சிறுவர்கள் மீது ஜகாத் கடமையான்ற ஒரு கேள்வி வருதுங்க. சின்ன பசங்க இருக்காங்கல்ல, பருவம் அடையாத சிறுவர்கள் மீது ஜகாத் கடமை. அவங்க பேர்ல வந்து கேஷ் இருக்கு, அவங்க பேர்ல சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னா, இந்த தங்கமோ வெள்ளியோ இருக்குன்னு சொன்னா அவங்க மேல ஜகாத் கடமையா என்ற கேள்விக்கு ஹனஃபி மதுஹபிலும் ஷாஃபி மதுஹபிலும் சின்ன கருத்து வேறுபாடு. ஹனஃபி மதுஹப்ல சொல்றாங்க, சிறுவர்கள் மேல ஜகாத் கடமை இல்ல. சிறுவர்கள் மேல தொழுகை கடமையா? சிறுவர்கள் மேல நோன்பு கடமையா? சிறுவர்கள் மேல ஹஜ்ஜு கடமையா? எப்படி தொழுகை கடமை இல்லையோ, நோன்பு கடமை இல்லையோ, ஹஜ்ஜு கடமை இல்லையோ, அதே போன்று ஜகாத்தும் கடமை இல்லை என்ற நிலைப்பாட்டுல ஹனஃபியாக்கள் என்ன பண்றாங்க சொன்னா நிக்கிறாங்க. அதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் ஹனஃபி மதுஹபில் உள்ள இமாம்கள் கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ருஃபியல் கலம் அன் ஸலாத்தின், 3 பேரை தொட்டும் அந்த பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. 3 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனி ஸகீரி ஹத்தா யபுலுக, ஒரு சிறுவர் பருவ வயதை அடைகின்ற வரை அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு என்ன பண்ண மாட்டார், குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். அவரை விட்டு பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அபூதாவுதுல, புகாரியில, திர்மிதியில பதிவா இருக்கின்ற இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஹனஃபி மதுஹபில் உள்ள இமாம் பெருமக்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறுவர்கள் மீது ஜகாத் கடமை இல்லை என்ற மார்க்க தீர்ப்பை கொடுக்கிறாங்க. இப்ப ஷாஃபியாக்கள்ல கடமைன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு என்ன ஆதாரம்? அதற்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க ஆதாரமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மண் வெளியே எத்தியமன், ஒருத்தர் ஒரு அனாதையை பொறுப்பெடுத்து வளர்க்கிறார். அந்த அனாதைக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கு. அப்ப அந்த காசு அவர் என்ன பண்ணட்டும், அத அவர் வியாபாரத்துல போட்டு என்ன பண்ணிக்கிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்குறாங்க. எத்தீமுக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்தை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வியாபாரத்துல போட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட், வலா யத்ருகுஹு ஹத்தா தஅகுலஹு ஸதகா, அது அப்படியே விட்டுட வேணாம். அப்படியே விட்டுட்டா என்ன ஆகிரும், ஜகாத் என்பது அந்த செல்வத்தை சாப்பிட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொத்து இருக்கு, அனாதையான ஒரு குழந்தை, நம்ம பொறுப்பெடுத்து வளர்க்கிறோம். இப்ப அந்த குழந்தையுடைய அந்த சொத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா, நம்ம வியாபாரத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வியாபாரத்துல எடுத்து யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு ஜகாத் கடமையாகுமா? நம்ம ஜகாத் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். 2வது வருஷம் நம்ம நிறைவேற்றுவோம், 3வது வருஷம் நிறைவேற்றுவோம். இப்படி அந்த குழந்தை, அந்த யதீம், அந்த அனாதையுடைய நம்ம சொத்துக்கு நம்ம ஜகாத் கொடுத்துட்டே வந்தோம்னு சொன்னா பருவ வயது அடையறதுக்குள்ள ஒட்டுமொத்த காசு கரைஞ்சு போயிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதை நீங்க வியாபாரத்துல பயன்படுத்துங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனுமதியை வழங்குறாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு அடிப்படையை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம யாரை எத்தீம், யாரை நம்ம அனாதைன்னு சொல்லி சொல்லுவோம்னு சொன்னா, பருவ வயது அடையாதவங்களை தான் நம்ம அனாதைன்னு சொல்லி சொல்லுவோம்.
பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எத்தீம் என்ற லிஸ்ட்ல இருந்து நீங்கிருவாங்க. பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எத்தீம் என்ற லிஸ்ட்ல இருந்து நீங்கிருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமுடைய சொத்திலிருந்து வியாபாரத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம், சதகாவை சாப்பிட்டு விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பதில் இருந்து என்ன புரியுதுன்னு சொன்னார், சிறுவர்கள் மீதும் ஜகாத் கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் வாயிலாக உணர்த்துகின்றார்கள் என்ற அடிப்படையில் ஷாஃபி மதுஹபுடைய உலமாக்கள், மார்க்க சட்ட விற்பனர்கள் சிறுவர்கள் மீதும் ஜகாத் கடமை என்று சொல்றார்கள். அப்ப ஹனபியில கடமை இல்ல, ஷாஃபியில கடமை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்துடைய சட்டங்கள் ஏராளம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கிருபையில சில முக்கியமான நம்ம சட்டங்களை பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜகாத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏழைகளுடைய உரிமை, ஏழைகளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், அதே போல நம்மளுடைய செல்வங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காகவும், அதே போல நம்மளுடைய உள்ளங்கள் தூய்மை அடைய வேண்டும். அதங்க முக்கியம். ஜகாத் என்பது வெறுமனே நம்ம ஒரு வறுமை ஒழிப்புக்கான சட்டமா மட்டும் நம்ம பாத்திரக்கூடாது. ஜகாத் என்பது ஒரு ஆன்மீக ரீதியான வணக்கம். ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல குப்பை சேரக்கூடாதுங்க, மனசுல என்ன பண்ணக்கூடாது, அழுக்குகள் சேரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, ஒரு மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கக்கூடாது. அப்ப அந்த பேராசையையும் அந்த கஞ்சத்தனத்தையும் நீக்கக்கூடிய வணக்கமாக இந்த ஜகாத் இருக்கின்றது. அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, வருட வருடம் கொடுக்க சொல்றாங்க. இந்த வருட வருடம் சொல்லி இந்த பேச்சை நான் முடிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை வருட வருடம் கொடுக்க சொன்னாங்க. என்ன ஆதாரம்? அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் தான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். அந்த 3 நபர்ல ஒருத்தங்க யார் தெரியுமா? யார் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார்களோ, மனமோந்து நிறைவேற்றுகின்றார்களோ, ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்றுகின்றார்களோ, அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு வருஷமும் மனம் முழுவதும் ஒருத்தர் நிறைவேற்றினார்னு சொன்னா அவர் ஈமானுடைய சுவையை சுவைச்சிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது இதை விட நம்மளுக்கு வேற என்னங்க மார்க்க தீர்ப்பு தேவை? ஜகாத் என்பது ஒவ்வொரு வருடமும் கடமை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஹதீஸ்ல பாருங்க, மனம் முவந்து கொடுக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம கொடுக்கும் போதே நம்ம காசெல்லாம் போதே அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த இன்கம் டாக்ஸ் மாதிரி பல பர்சன்டேஜ்கள் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா 2% தான் அப்படி இருக்கான்னு சொன்னா ஜகாத் கடமையாக்கி இருக்கான். இப்ப சந்தோஷமா கொடுக்கணுங்க, மனமுவந்து கொடுக்கணுங்க. அந்த மனமுவந்து கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாள் இந்த மெழுகுவத்தியும் ஊதுபத்தியும் சண்டை போட்டு வச்சாங்க. என்ன சண்டைனா, மெழுகுவத்தி சொல்லிச்சான் நான் தான் சிறந்தவன், ஊதுபத்தி சொல்லிச்சான் இல்ல நான் தான் சிறந்தவன் சொல்லிச்சான். அது 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க யாரு சிறந்தவன்றதுக்கு. அப்படி கடைசியில என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, ஊதுபத்தி ஒரு வார்த்தையை சொல்லிச்சான், எப்பா மெழுகுவத்தி நீ பல ஆதாரங்களை அடுக்கிற, அதெல்லாம் ரைட்டு தான், நானும் பல ஆதாரங்களை கொடுத்துட்டேன், சரி கடைசியா நான் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன். நான் ஏன் தெரியுமா சிறந்தவன், நீ மக்களுக்கு பிரோஜனம் கொடுக்கிற, ஆனா அழுதுகிட்டே பிரோஜனம் கொடுக்கிற. மெழுகுவத்தி பாருங்க, கண்ணீர் வரும், நீ அழுதுகிட்டே பிரோஜனம் கொடுக்கிற, ஆனா நான் மணந்து கொண்டே பிரோஜனம் கொடுக்கிறேன். ஊதுபத்தி பாருங்க, மனம் வரும், நீயும் அழிச்சுக்கிற, நானும் என்ன அழிச்சுக்கிறேன், ஆனா நீ உன்னை அழுதுகிட்டே அழிச்சுக்கிற. மெழுகுவத்தி அழுதுகிட்டே அழிக்குது, தன்னை அழிச்சுக்குது. நான் என்ன அழிச்சுக்கிறேன், ஆனா நான் மறந்து கொண்டே அழித்துக் கொள்கிறேன், அதனால் நான் தான் சிறந்தவன் என்று அந்த ஊதுபத்தி சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த காலத்துல இந்த அரசர்கள்ட்ட போயிட்டு இந்த கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புகழ்ந்து காசுகளை பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கவிஞர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, ஒரு அரசர் கிட்ட போயிட்டு சொன்னாரா, மன்னா அரசரே, நீங்கள் அந்த வானத்தை விட சிறந்தவர், அந்த வானத்தை விடவும் மிக சிறந்தவர். ஏன் தெரியுமா? அந்த வானம் கூட அழுதுகிட்டே தான் கொடுக்குது, அந்த வானம் கூட அழுதுகிட்டே தான் கொடுக்குது, ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாம் கொடுக்குறீங்க, அதனால அந்த வானத்தை விட நீங்க தான் சிறந்தவர்னு சொல்லி அந்த கவிஞர் பாடினாராம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வருகின்ற விஷயம், மனம் வந்து ஒவ்வொரு வருடமும் யார் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். எவ்வளவு பெரிய சோபனங்க,
எவ்வளவு பெரிய சுப செய்தி! ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இப்ப ஜகாத் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா இவ்வளவு பெரிய சோபனங்கள்லாம் இருக்கு. ஜகாத் கொடுக்கலனா ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி நினைவுக்கு வருகிறேன். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் ஜகாத் கொடுக்கலன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா அவருடைய கழுத்துல ஒரு பாம்பை சாட்டுவான். சுஜான் அக்ரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விஷம் நிறைந்த பாம்பு. இந்த அக்ரா என்ற வார்த்தைக்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, ذهب شعره. அந்த பாம்புடைய முடியெல்லாம் கொட்டி போயிருக்குமா. பாம்புடைய முடி எப்ப கொட்டி போகும்னு சொன்னா, அந்த பாம்புக்கு அதிகமான விஷம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாம்புடைய முடி கொட்டி போயிருமா. அப்ப விஷத்தின் காரணமாக முடி கொட்டி போன மிக விஷம் நிறைந்த ஒரு பாம்பு அவருடைய கழுத்திலே சாட்டப்படும் கியாமத் நாள்ல. லஹு சபீபத்தான், அதற்கு விஷம் நிறைந்த பற்கள் இருக்கும். யுதபிகு யௌமல் கியாமா, அந்த விஷம் நிறைந்த அந்த பற்களை கொண்டு அந்த ஜகாத் கொடுக்காத நபரை கொத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசில என்ன பண்ணுமா, யாகுது, அது பிடிச்சிரும். அந்த தாடை இருக்குல்ல, அந்த தாடை பகுதி, இந்த தாடை பகுதியை தன்னுடைய நாவால் தன்னுடைய வாயால் கப்பிக்கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை கொடுக்காத நபர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சொன்ன எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட அந்த ஜகாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சுப செய்திகளை கொடுத்திருக்காங்க. கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு தண்டனையே என்ன பண்ணிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அத்தகைய அந்த வணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஜகாத்துடைய கடமையை போன்று அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் உள்ள அந்த 5 கடமைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி தருணத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் சாலிஹான மௌத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி